அன்பு மாணவர்களே, நாம் இப்பொழுது 2.4க்கு பார்க்க போகிறோம். 2.4 மேக்ஸிமம் நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்டில் படித்தது தான். யூனோ a quadratic equation ax square plus bx plus c is equal to 0, roots alpha plus beta minus b by a, alpha beta c by a. இது நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படித்தது. ஸோ நீங்கள் வந்து b square minus 4ac அப்படிங்கிற ஒரு டேர்மை படிச்சிருப்பீங்க. அதாவது there are two roots alpha and beta. Alpha is equal to minus b plus or minus root of b square minus 4ac whole divided by 2a படிச்சிருப்பீங்க 10th ஸ்டாண்டர்டில். இங்கே வந்து அந்த மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4ac அது வந்து i இன்ட்டு ரூட் ஆஃப் 4ac மைனஸ் b ஸ்கொயர் பை 2a வரும். நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அதாவது a is equal to minus b plus root of b square minus 4ac whole divided by 2a வச்சுக்க, that is equal to minus plus இதை மாற்றி போடுங்க. மாற்றி போடு, ஒரு மைனஸை மட்டும் வெளியிடு. ஒரு மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் ஆஃப் 4ac minus b square whole divided by, this is minus b 2a. Okay, this minus 1 is considered as minus 1 is equal to I square. மனசில் வச்சுக்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர் minus 1 is equal to I square, therefore this is considered as I square. So minus b plus root of I square into 4ac minus b square whole divided by 2a. The I square root விட்டு வெளியே வரும்போது என்ன ஆயிரும்? ஐயா மாறிடும். ஸோ மைனஸ் பி ப்ளஸ் ஐ ரூட் ஆஃப் 4ac மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் டிவைட் பை 2a. ஓகே, ஸோ இதுதான் நான் என்ன போட்டது. ஓகே, ஸோ மைனஸ் பி ப்ளஸ் ஐ இன்டு ரூட் ஆஃப் 4ac மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் டிவைட் பை 2a. பீட்டாக்கு வந்து இந்த ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா யூ வில் கெட் அ பேரபோலா. நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் வரைஞ்சி பார்த்துருப்பீங்க. இனி 10th ஸ்டாண்டர்டில் என்ன ஒன்று படிச்சுக்கிங்க, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா there are two roots. டூ ரூட்ஸ் அப்படின்னா இந்த கிராஃப் வந்து கிராஃபில் ஏதாவது ரெண்டு இடத்துல வெட்டுதுன்னு அர்த்தம். ஸோ இட் கட்ஸ் டூ பிளேசஸ். ஈக்குவல் டு 0 அப்படின்னா the graph touches at only one point. ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் டச் பண்ணுது அப்படி அர்த்தம். அது இப்படி இருக்கலாம் அல்லது இப்படி தலைகளாக இருக்கலாம். b square minus 4ac is less than 0 அப்படின்னா it will not touch x axis. இப்படி மேலே இருக்கலாம் அல்லது கீழே இருக்கலாம். it will not touch x axis, therefore no solution. ஸோ இதுதான் நம்ம படிக்கிறோம். ஓகே, ஸோ if it is greater than 0, different points x அச்சை இரண்டு புள்ளிகளில் விடுகிறது. it cuts at 2 points. ஈக்குவல் டு 0னா x அச்சை ஒரே ஒரு பாயிண்டில் தான் கட் பண்ணோம். இஸ் லெஸ் தேன் 0 அப்படின்னா x அச்சையை வெட்டாது. ஓகே, ஸோ இட் வில் நாட் டச் த x ஆக்சிஸ். இப்போ நீங்கள் சின்ன 10th ஸ்டாண்டர்டில் படித்தது தான். அதாவது கன்ஸ்ட்ரக்ட் ஏ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 7 அண்டு ரூட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஆல்ஃபா 7 அண்டு பீட்டா வந்து -3. வாட் இஸ் த ஃபார்முலா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. என்ன கேட்டிருக்கு? ஈக்குவேஷன் கேட்டதுனால இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா 7 minus 3 4, இது 4 வரும். 7 into -3 it is -21 வரும். therefore x square minus 4x minus 21 equal to 0 இருக்கு. பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸி 10th ஸ்டாண்டர்டில் உள்ள கணக்கு. செகண்ட் சம், 1 plus root 3 is a root. 1 plus root 3 is a root னா கண்டிப்பாக 1 minus root 3 is also root 5 is also a root. 1 plus root 5 is a root னா 1 minus root 5 is also a root. அப்போ சம்மேஷன் பாரு,
addition summation பாருங்க 1 plus root 5 plus 1 minus root 5 root 5 cancel, answer 2. So alpha plus beta is equal to 2, alpha beta is equal to a plus b into a minus b, a square minus b square, that is minus 4. Okay, இப்போ நீ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணு, you will get the answer. Okay, ஆனால் என்ன கேட்டிருக்கு, ஈக்குவேஷன் கேட்கல, a quadratic polynomial அப்படி கேட்டிருக்கு, a quadratic polynomial. அப்போ இது இருபடி கோவையை காண்க. ஈக்குவேஷன் கேட்டதுன்னா ஈஸி, டக்குன்னு ஈக்குவல் டு 0 போட்டு முடிச்சிடலாம். ஆனால் they have asked the quadratic polynomial, therefore you put a k. yes or k போடணும். equal to 0 போடணும்னா பாருங்க, if p of x is an equation ax square plus bx plus c is equal to 0 னு போட்டு முடிச்சிரும். ஒருவேளை இதில் k, இதில் ஒரு k, இதில் ஒரு k இருந்தால் நம்ம நினச்சிருப்போம் காமனாக k-ஆல் டிவைட் பண்ணியிருப்போம்ல. ஆனால் பாலினாமியலை பொறுத்தவரையில் k-யை வச்சு டிவைட் பண்ண முடியாது. சப்போஸ் அங்கே k இருந்திருந்ததுன்னா நம்ம மிஸ் பண்ணிடுவோம், அதனால் ஒரு k போடுறோம். ஸோ p of x is considered as k into x square minus 2x minus 4 இதில் வந்தது. ஓகே, ஸோ alpha plus beta is equal to 2, alpha beta is equal to minus 4 நான் போட்டு ஈக்குவேஷன் வந்தாச்சு. ஸோ k into this. இப்போ p of 1 போடு. வாட் இஸ் த கொஸ்டின்? p of 1 is equal to 2 னு கொடுத்துருக்காங்க. ஸோ wherever we find x you put 1. So p of 1 is equal to k into 1 minus 2 into 1 minus 2 minus 4, that is k into minus 5, that is minus 5k. p of 1 is equal to minus 5k. ஆனால் p of 1 is equal எவ்வளோன்னு தந்திருக்காங்க, 2னு தந்திருக்காங்க. ஸோ minus 5k is equal to 2. ஸோ k is equal to minus 2 by 5. ஓகே, இப்போ இந்த k இதுக்கு எதில் போடுது, இதில் போடணும். therefore p of x is equal to இதில் போடும். p of x is equal to minus 2 by 5 into x square minus 2x minus 4. Okay, that is answer. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எல்லாம் வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படித்தது தான். நான் இதை வந்து இனி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் x square plus root of x plus 3 equal to 0. இந்த இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா அண்ட் பீட்டா எனில் பூஜ்ஜியங்கள் 1 by alpha and 1 by beta. So from this equation x square plus root 2x plus 3 equal to 0 இருந்து நம்ம ஆல்ஃபாவும் பீட்டா கண்டுபிடிப்போம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா என்ன வரும், மைனஸ் b by a மைனஸ் ரூட் 2. ஆல்ஃபா பீட்டானா c by a 3 by 1 வரும் இது. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷனும் கண்டுபிடிக்கணுமா, 1 by ஆல்ஃபாவும் 1 by பீட்டா உள்ள ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ 1 by ஆல்ஃபா ப்ளஸ் 1 by பீட்டா கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா, தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 2 by 3. ஓகே, மைனஸ் ரூட் 2 by 3. அடுத்து 1 by ஆல்ஃபா இன்ட்டு 1 by பீட்டானா 1 by ஆல்ஃபா பீட்டா. வாட் இஸ் 1 ஆல்ஃபா பீட்டா? ஆல்ஃபா பீட்டா இஸ் 3, தட் இஸ் ஈக்குவல் டு 1 by 3. ஸோ அதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, இது 10th ஸ்டாண்டர்டில் படித்த அதே கொஸ்டின் தான். இங்கே பாருங்கள், இதை நான் ரொம்ப ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. k இன்ட்டு x மைனஸ் 1 the whole square is equal to 5x minus 7 என்பதன் ஒரு மூலம் மற்றொரு மூலத்தின் இரு மடங்கு. அப்போ இப்படி எடுத்துக்கலாம், ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டான்னு எடுத்துக்கலாம், அல்லது பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ஈக்குவேஷன் ஆல்ஃபானா என்ன ஒன்று வந்து 2 ஆல்ஃபா, ஒரு ஈக்குவேஷன் ஒரு ரூட் வந்து பீட்டானா இன்னொன்று 2 பீட்டா. ஓகே, ஸோ வாட் எவர் இஸ் ஈஸி you can consider that. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா இதை அப்படியே சிமுலேட் பண்ணுறோம். சிமுலேட் பண்ணி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றுறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 the whole ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x plus 1 இந்த k உள்ள கொண்டு போய் சிமுலேட் பண்ணாச்சுன்னா யூ ஆர் கெட்டிங் ஒன் ஈக்குவேஷன், தட் இஸ் kx square minus x into 2x plus 5 plus k plus 7 is equal to 0. இப்போ it is a quadratic equation. This is a,
this is B, this is C. So alpha plus beta na, alpha plus 2 alpha is equal to minus B by A அப்படின்னா minus of minus 2k plus 5 by A k. Okay, so minus minus plus ஆயிருது 2k plus 5 by k. சரியா? இதில் வந்து 3 ஆல்ஃபா இருக்குல்ல, 3 ஆல்ஃபாலேருந்து இந்த வெறும் ஆல்ஃபா கண்டுபிடிக்கும்போது இந்த 3 எங்கே போயிடும்? கீழே போயிடும். Therefore we are getting alpha is equal to 2k plus 5 by 3k. Okay, அடுத்தது alpha product of the roots alpha into 2 alpha, that is 2 alpha square. 2 alpha square is equal to c by a, k by 7 by k. So you know what is alpha. Alpha நான் தெரியும் நமக்கு. இதை போட்டு என்ன பார்த்தியா 3k plus 5 by 3 2k plus 5 by 3k the whole square is equal to k plus 7 by 2k. So simplify, you are getting k is equal to minus 25 or 2. Okay, so ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கொஞ்சம் வீட்டில் வச்சு செய்து பார்க்கணும். செய்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்தது 5th சம் பாருங்கள். அதே தான் 5th சம். மூலங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடும் அவைகளின் பெருக்கல் பலனும் சமமெனில் என்ன கொடுத்துருக்காங்க? If the difference of the roots of the equation this is equal to their product, அதாவது டிஃபரன்ஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோ ஆல்ஃபா பீட்டாவோ சரி, இதுதான் கொஸ்டின். ஓகே, ஆல்ஃபா டிஃபரன்ஸும் ப்ராடக்டும் சரி. அப்போ முதல்ல வந்து இந்த கொஸ்டினை பொறுத்தவரையில் வாட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு கண்டுபிடிக்கிறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா மைனஸ் b by a, that is a plus b, a plus 1 by 2 வரும். ஆல்ஃபா பீட்டானா a minus 1 by 2 வரும். ஓகே, ஸோ மூலங்களுக்கு கிடைப்பட வேறுபாடும் அவற்றின் பெருக்கல் பலனும் சமமெனில். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம். ரெண்டையும் சிம்பிளை பண்ணியாச்சு. அப்படி ரெண்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சுன்னா யூ ஆர் கெட்டிங் a is equal to 2. ஓகே.